திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் மே 10ஆம் தேதி ஈவினிங் சீஸ்ஃபயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த சீஸ்ஃபயர் வந்துட்டு சரியா தவறா? ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்பை எப்படி எதிர்த்தாருங்க அந்த ஒயிட் ஹவுஸில் வச்சு, ஆனால் நம்ம நாடு அடிபணிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா? அவங்களுடைய ஷாஹீன் 3 மிசைல் பார்த்தீங்கன்னா அதோடைய ரேஞ்ச் 2750 கிலோமீட்டர்னா நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா பகுதியையும் அதால் தொட முடியும். சரி, இந்த இந்தியா பாகிஸ்தான் எக்ஸ்சேஞ்சில் யார் ஜெயிச்சா? நம்ம மீடியா என்ன சொல்லுது? இந்தியா பயங்கரமான வெற்றி அப்படின்னு. பாகிஸ்தான் மீடியா என்ன சொல்லுது? இந்தியாவே ஓட விட்டோன்னு அவங்க ஒரு சைட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார் உண்மையா ஜெயிச்சா? வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். ஏப்ரல் 22 பெஹல்காமில் அப்பாவி டூரிஸ்ட் 26 பேரை 5 டெரரிஸ்ட் சுட்டு கொன்னார்கள். ஸோ அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரை மே 7ஆம் தேதி லான்ச் பண்ணோம். ஸோ விறுவிறுப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. அவர்கள் பதில் தாக்குதலை ஆரம்பித்தார்கள் பாகிஸ்தான் சைடு. திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் மே 10ஆம் தேதி ஈவினிங் சீஸ்ஃபயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த சீஸ்ஃபயர் வந்துட்டு சரியா தவறா? அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தாங்க இந்த சீஸ்ஃபயருக்கு காரணம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டார். ஆனால் நம்மளோட சைடில் என்ன சொன்னோம்? அதெல்லாம் கிடையாது, நம்மளும் பாகிஸ்தானும் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதனுடைய முடிவு தான் அது அப்படின்னு சொன்னோம். எது உண்மை? உண்மை பின்னணி என்ன? சரி, இந்த சீஸ்ஃபயர் பண்ணதே தவறு. விக்ரம் மிஸ்ரி அவர்கள் நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி, அவருடைய மகள் லண்டனில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் சோஷியல் மீடியா பக்கத்தில் பயங்கரமாக தாக்குனாங்க, இவரால் தான் சீஸ்ஃபயர் ஆச்சு அப்படின்னு. ஸோ உண்மையாக யார் டெசிஷன் எடுத்தா? என்ன பின்னணி? இதெல்லாம் சரியா தவறா? மொத்தத்தில் இந்த இந்தியா பாகிஸ்தான் இப்போ கொஞ்ச நாளாக எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துச்சு, ஒரு 4 நாள். அதில் யார் சைடு வெற்றின்னு சொல்லலாம்? பாகிஸ்தான் சைடா, இந்தியா சைடா? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காமில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு 5 டெரரிஸ்ட் வந்து அப்பாவி டூரிஸ்ட்டை கொண்டாங்க. அதற்கு கண்டிப்பாக நம்ம நாடு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்திருந்தோம். காரணம் என்னென்னா, 2019 பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு புல்வாமாவில் அட்டாக் பண்ணுறாங்க. அதுலேருந்து 12 நாள் கழித்து நம்ம பாலக்கோட்டை ஸ்ட்ரைக் பண்ணுறோம், பாகிஸ்தானில் உள்ள பகுதி. ஸோ அதே மாதிரி இந்த முறையும் கண்டிப்பாக நடக்கும். காரணம், இந்த முறை பார்த்தீங்கன்னா சிவிலியன்ஸு 26 பேர் அப்பாவிகள், அவங்க 5 டெரரிஸ்ட் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பதிலடி இருக்குன்னு எதிர்பார்த்த விதமாகவே 15 நாளில் மே 7ஆம் தேதி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரை லான்ச் பண்ணுறோங்க. பார்த்தீங்கன்னா சரியாக நைட்டு 1 மணி 5 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் 1:30 மணி வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் லான்ச் ஆகுது. 9 இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த முறை வெறும் பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர் சைடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரொம்ப பவர்ஃபுல் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பவர்ஃபுல்? பஞ்சாப், பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபை பவர்ஃபுல் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. காரணம், அங்கேருந்து தான் நிறைய அந்த சீனியர் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா டிஃபென்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், ஜுடிஷியரியாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அங்கேருந்து தான் வருவாங்க அப்படின்வாங்க. ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம தாக்குதலை நடத்தினோம். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம நிறைய டெரரிஸ்ட்டை கொன்னோம். மசூத் அசார் உடைய பிரதர் இன்லான்னு சொல்கிறாங்க, பிரதர்னு சொல்கிறாங்க, யூசுப் அசார், அவரும் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மசூத் அசார் யார்? அவர் பார்த்திங்கன்னா 2008 பார்த்திங்கன்னா இந்த மும்பை அட்டாக்கு, அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு அவருடைய பிரெயின் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி புல்வாமா அட்டாக்கையும் அவர் தான் பிளான் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மசூத் அசார் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஜெயிலில் இருந்தார் காஷ்மீரில். ஆனால் 1999 என்ன நடந்துச்சுன்னா, IC-814 அப்படின்ற ஃப்ளைட்டை கடத்தினாங்க. ஸோ நேபாளிலேருந்து நம்ம டெல்லிக்கு, காத்மண்டுலேருந்து டெல்லிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டை அவங்க கடத்தி கடைசியில் தாலிபான் அப்போ ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தானை. கந்தஹார், ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தஹாரில் அந்த ஃப்ளைட்டை இறக்குனாங்க. அதற்கு அப்புறம் இந்த மசூத் அசாரையும் நம்ம ஒரு 3 பேரை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த நம்மளுடைய பணைய கைதிகளாக நம்மளுடைய பேசஞ்சர்ஸ்லாம் இருந்தனால அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவங்களுடைய டிமாண்ட் என்னென்னா மசூத் அசாரையும் ரிலீஸ் பண்ணணும்னு. ஸோ இந்த மொத்த IC-814 உடைய பிளான் எல்லாம் யாருதுன்னா இந்த யூசுப் அசார் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அவர் கொல்லப்பட்டார்ன்றது நல்ல விஷயம். சரி, இதற்கு பதில் தாக்குதல் பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் அடுத்த நாள் நைட்டு ட்ரோனில் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க டினை பண்ணாங்க, நாங்கள் அட்டாக் பண்ணல, இந்தியாவே தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவங்களே அவங்கள தாக்கிக்கிறாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சைடில் இருந்தால் ட்ரோன்ஸ் வந்துச்சு. நம்மளுடைய எல்லை பகுதியில் தான் மிகப்பெரிய பதட்டம். ஸோ கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணிட்டோம். பஞ்சாபாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், ஹிமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், ஹிமாச்சல்லலாம் ஐபிஎல்லே கடைசியில் அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த மேட்ச் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் நிறுத்திட்டோம். ஸோ அவங்க சைடு, ஸோ நம்ம அதை வந்துட்டு நம்மளுடைய ஆன்டி மிசைல் சிஸ்டம் மூலமாக அதை தடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த நாள் திருப்பி அந்த சைடு தாக்கணும். ஸோ இப்படியே ஒரு 3-4 நாள் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவரை பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, நாங்கள் இன்னும் தாக்குதலே பண்ணலைங்க, இது இந்தியாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் தாக்குதல் பண்ணால் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு, மக்களுக்கு உலகத்துக்கே தெரியும் அப்போது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபட்டா 2 மிசைலை அடித்தாங்க. நம்ம சைடு வந்துச்சு. ஸோ ஃபட்டா 2 மிசைலை ஆன்டி மிசைல் சிஸ்டம் மூலமாக நம்ம தடுத்தோம். ஆனால் ஒரு சில இடத்துல வெடிச்சுது. ஸோ இந்த முறை அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் காஷ்மீரை மட்டும் தாக்காமல் இந்த வாட்டி அவங்க பஞ்சாபு, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் கூட ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இந்த முறை வெறும் காஷ்மீர், ஜம்மு சைடை மட்டும் அடிக்க மாட்டாங்க, ராஜஸ்தான் மற்ற ஏரியாலாம் அடிப்பாங்கன்னு. காரணம் என்னென்னா, நம்ம பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் ப்ராவின்ஸ் மேலே அடித்தனால அவங்களுக்கு கோவம். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கிட்ட அவங்க நம்ம சைடு தாக்குதல் நடத்துனாங்க. அஃபிஷியலாகவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நாங்கள் தாக்குதலை ஆரம்பிச்சிட்டோன்னு. அதுவரை பாகிஸ்தான் டினை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதற்கு முந்தின நாள் ராத்திரி பார்த்திங்கன்னா நம்மளும் அவங்களுடைய ராவல்பிண்டி, கராச்சி இந்த மாதிரி ஏரியாவில் தாக்குதலை நடத்தினோம். ஸோ இந்த மாதிரி விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நேற்று ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு இது நெகோஷியேட் பண்ணோம், இப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் சீஸ்ஃபயர் பண்ணுறாங்க, இது நல்ல விஷயம், இல்லைன்னா ரொம்ப மோசமான விளைவுகளாக ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் முதல்ல உலகத்துக்கே தெரிய வருது. உடனடியாக பார்த்திங்கன்னா நம்ம நாடு என்ன டினை பண்ணுறோம், இல்லை அவருடைய ரோல் எதுவும் இல்லை, இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருந்தோன்னு. ஸோ அது உண்மையாக பார்த்திங்கன்னா நம்மளும் ஆனால் சீஸ்ஃபயரை சொல்லிட்டோம். அவர் சொன்னது, ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரியாக இருக்கட்டும், இமீடியட்டாக நம்ம சீஸ்ஃபயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அமெரிக்கா ரோல் இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக இது அமெரிக்காவுடைய ரோல் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சீஸ்ஃபயர் வந்திருக்காது, இதில் டவுட்டே இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, விக்ரம் மிஸ்ரி நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி ஒரு 3 மணி நேரம் இந்த சீஸ்ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, பாகிஸ்தான் வந்துட்டு அவங்களுடைய ஆர்மியெல்லாம் எல்லை பகுதிக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ ஏறக்குறைய வார் மாதிரி ஆக போகுதுன்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணார். ஆனால் அதற்கப்புறம் சில மணி நேரங்களிலே சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். விக்ரம் மிஸ்ரி அவர்களே கடைசியில் என்ன சொல்கிறாரு, ஏன்னா அதுக்குள்ளேயும் சோஷியல் மீடியாவில் நிறைய கிரிட்டிசிசம் ஆரம்பிச்சிருச்சு, ஏன் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏன் நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிறத எதுக்கு தேர்ட் பார்ட்டி ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு உடனடியாக இவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. இல்லை இது வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் கடந்த சில நாட்களாகவே நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஃபாரின் செக்ரட்டரி தான் சில நாட்களுக்கு முன்னாடி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரும் அவங்களுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரும் நெகோஷியேட் பண்ணுறாங்கன்னு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்துருந்துச்சு சிஎன்என்ல, அல் ஜசீராலலாம். ஆனால் அதை அவர் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி தான் சொன்னார். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தார். இன்னொன்று, காலையில் தான் இந்த மாதிரி ஆர்மி மொத்தமும் வந்துட்டாங்கன்னு சொல்கிறார், பாகிஸ்தான் ஆர்மி எல்லை பகுதிக்கு வராங்க, வார் மாதிரி ஆகுதுன்றார். சில மணி நேரங்களில் இப்படி டினை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இல்லை. ஸோ உண்மையாக கண்டிப்பாக அமெரிக்கா மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. அது இல்லாமல் சவுதி அரேபியாவும் முக்கிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீஸ்ஃபயருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இந்த சீஸ்ஃபயர் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன நடக்குதுன்னு. உடனே இவர் சொல்கிறாரு, நம்மலாம் இன்டர்வீன் பண்ண மாட்டோம், அமெரிக்காவுக்கு நிறைய வேலை இருக்குது, இட்ஸ் நன் ஆஃப் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. நன் ஆஃப் ஆர் பிஸ்னஸ், ஆனாலும் ஏதோ டிப்ளமேட்டிக்காக ட்ரை பண்ணுவோம், ஆனால் அவங்க சண்டை போட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றார். ஆனால் 2 நாளில் ஏன் திடீர்னு அமெரிக்கா இன்டர்வீன் பண்ணுது? இதற்கு காரணம் என்னென்னா, கடகடன்னு அக்ரவேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் அன்னைக்கு காலையில், அதாவது மே 10ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னு, அந்த ஃபட்டா 2 மிசைலுக்கு அப்புறம்.
ஸோ இதற்கு அப்புறம் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் என்ன சொல்லிச்சான்னா, கண்டிப்பாக இது நியூக்ளியர் வாராக போகுது. ஸோ இதை தடுக்கலைன்னா பெரிய ஆபத்து அந்த ஏரியாவுக்கே, வெறும் இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இல்லை, சுற்றியுள்ள பல நாடுகளுக்கு பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக அமெரிக்கா இன்டர்வீன் பண்ணணும்னு சவுதி அரேபியா, சைனா, ஈரான், இந்த மாதிரி பல நாடுகள் அமெரிக்காவை ரிக்வெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ அதற்கு அப்புறம் தான் அமெரிக்கா நியூக்ளியர் வாராக ஆயிடக்கூடாதுன்னு இன்டர்வீன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நம்ம தான் இன்டர்வீன் பண்ணோம், மீண்டும் அதையே ரீட்ரேட் பண்ணுறாரு. ஏன்னா நம்மலாம் அதை நிராகரித்தோம், அதனால் நம்ம தான் இது பண்ணோம். 2 லீடர்ஸுமே நல்லவங்க, பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும், 2 பேரும் ஸ்ட்ராங்கான லீடர்ஸு. அதே சமயத்தில் அவங்க இப்போ கொஞ்சம் காமன் சென்ஸ் வந்துருச்சு 2 பேருக்கும், இல்லைன்னா இது நியூக்ளியர் வாராக இருக்கும், நம்ம தான் அவங்கள நெகோஷியேட் பண்ணி அதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னார். நேற்றைய தினம் என்ன சொன்னாருன்னா, அவங்க வந்துட்டு நிறுத்துகிற மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் சொன்னேன், நான் ட்ரேடு உங்களோட அப்புறம் பண்ண மாட்டேன், நீங்கள் ட்ரேட் பண்ணணும் என்னோட பண்ணணும், அதாவது அமெரிக்காவோட ட்ரேட் ரிலேஷன் வச்சுக்கணுன்னா உடனடியாக வாரை நிறுத்தணும்னு சொன்னேன், உடனடியாக அவங்களும் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை நம்ம நாடு வந்து நிராகரிச்சிருக்கோம், அதெல்லாம் ட்ரேடுன்ற மாதிரிலாம் இஷ்யூவே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேடுன்ற மாதிரி இஷ்யூ வரலன்னு சொல்லும்போது அப்போ வேறு ஏதோவது கண்டிப்பாக பேசியிருக்கோம். ஏன்னா இதற்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ரோல் இல்லைன்னு சொன்னோம். ஸோ இப்போ ட்ரேடுலாம் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ ஏதோ ஒரு ரோல் இருந்திருக்கு, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக அமெரிக்கா இதில் இன்டர்வீன் பண்ணலைன்னா மிகப்பெரிய நியூக்ளியர் பேராபத்தை 2 நாடுகளுமே சந்திச்சிருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, இந்த சீஸ்ஃபயர் வந்ததுக்கப்புறம் இமீடியட்லாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்படி ஒரு ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டாண்டு வர ஆரம்பிச்சுது. குறிப்பாக விக்ரம் மிஸ்ரி அவர்கள், நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி, அவரை தாக்குனாங்க, இவரால் தாங்க சீஸ்ஃபயர் அப்படின்னு. அது முந்தின நாள் வரைக்கும் இல்லை, அன்னைக்கே காலையில் வரைக்கும் அவர் அப்படி புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்த சோஷியல் மீடியா திடீர்னு மாறிடுச்சுங்க. அது இல்லாமல் அவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிறாங்க, அவங்களையும் பயங்கரமாக தாக்குனாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தையே க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னா அவ்வளோ ஆன்டி ப்ரோபகண்டா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, இது சரியா? எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்பவே தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவருடைய டெசிஷன் இல்லை, அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், அவ்வளோதான். ஸோ பொலிட்டிக்கல் டெசிஷனை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அது தவறு. இன்னொன்று, இந்த சீஸ்ஃபயரே தவறு அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் மேலேயும் நிறைய பேர் தாக்குதல் அதை சோஷியல் மீடியா பக்கத்தில் பண்ணியிருக்கக்கூடாது. இவரெலாம் பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய பிரசிடெண்ட்லாம் என்ன இது, இப்போ ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்பை எப்படி எதிர்த்தாருங்க அந்த ஒயிட் ஹவுஸில் வச்சு, ஆனால் நம்ம நாடு அடிபணிஞ்சிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது சரியா? என்னை பொறுத்தவரை முற்றிலும் தவறுங்க. நம்ம கவர்மெண்ட்டு சரியான ஸ்டாண்டை எடுத்தாங்க கரெக்டான டைமில். என்ன காரணம்? அப்போ நம்ம பாகிஸ்தானை அடிச்சிட முடியாதா அப்படின்னா, பாகிஸ்தானோட நம்ம பல மடங்கு நம்ம ஆர்மி பெருசுங்க. உலகத்திலே 4வது பெரிய ஆர்மி எதுன்னா இந்தியா, 12வது தான் பாகிஸ்தான். சரிங்களா? ஸோ நம்ம ரொம்ப பவர்ஃபுல். அவங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வச்சுருக்கோம். மிசைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டபுள் மடங்கு வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஏற்கனவே பல வாரம் ஜெயிச்சிருக்கோம். 1965, 71, 99. ஸோ நம்மளோட பார்க்கும்போது சின்ன கண்ட்ரி, டவுட்டே கிடையாது. அதே சமயத்தில் ஒரு ஈக்குவலைசிங் ஃபேக்டர் என்னென்னா, நம்மக்கிட்ட 180 நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குங்க, அவங்கக்கிட்ட 170 நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குது. ஸோ கன்வென்ஷனல் வார் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். சில நாட்கள் எடுக்கும். அதாவது இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 13 நாள்லேயே நடந்துச்சு. ஆனால் அவ்வளோ இது குயிக்காலாம் முடியாது. காரணம் என்னென்னா, பங்களாதேஷ் இது அப்போ அங்கே உள்ள மக்கள், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானில் உள்ள மக்களே நம்மளை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் குயிக்காக முடிஞ்சுது. பாகிஸ்தானை பொறுத்தவரை வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஒரு சைடு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டு அங்கேருந்து வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு மூவ் ஆகாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் நம்ம லாகூர் வரைக்கும் பிடிச்சோம். ஆனால் இந்த முறை கன்வென்ஷனல் வார் வந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோ குயிக்காலாம் முடியாது. கார்கில் வாரே பார்த்திங்கன்னா 2.5 மாதத்துக்கு மேலே போச்சு. அதுவும் ஒரு பகுதியில், கார்கில்ன்றது ஒரு பகுதி. இது 2 கண்ட்ரிக்கும் டைரக்ட் கன்வென்ஷனல் வார் வந்துருந்துச்சுன்னா நிறைய நாட்கள் எடுத்திருக்கும். ஆனால் டவுட்டே கிடையாதுங்க, நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம். கண்டிப்பாக சைனாக்கிட்ட இருந்து தான் 80% மிசைல் அவங்களுக்கு வருது. இருந்தாலும் நம்மக்கிட்ட வெரி பவர்ஃபுல் மிசைல் சிஸ்டம் இருக்குது, ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்குது, நல்ல டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் நியூக்ளியர் வார் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் வெற்றின்னு கிடையாது, தோல்வின்னு கிடையாது, 2 பேரும் தோல்வி, அதில் டவுட்டே படக்கூடாது. ஸோ நியூக்ளியர்ன்றது என்னது? நம்ம ஒன்று போட்டுட்டா, நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று போட்டுட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பாலிசி என்ன?
நோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம். சைனாவுக்கும் அதே பாலிசி தான், நமக்கும் அதே பாலிசி தான். ஆனால் பாகிஸ்தானுக்கு அந்த பாலிசி கிடையாது. நம்மளுடைய பாலிசி என்ன? யாராவது நம்ம மேலே நியூக்ளியர் அட்டாக் அடித்தா நம்ம திருப்பி அடிப்போம். ஆனால் பாகிஸ்தானு முதல்ல போட்டுடலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க எதுக்கு அந்த டாக்டர்னு, அதை தூக்கி போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நியூக்ளியர் பாம்பு போட்டால் என்னன்னு போடலாம். ஆனால் நியூக்ளியர்ன்றது அந்த இடத்துல இப்போ இஸ்லாமாபாத்லேயோ, ராவல்பிண்டிலையோ, கராச்சிலேயோ, லாகூர்லேயோ எங்கே நம்ம நியூக்ளியர் பாம்பு போட்டாலும் நம்மளுடைய பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே உள்ள, ஏன்னா அது நியூக்ளியர் ரேடியேஷன் அவ்வளோ பரவும். ஸோ இது வந்துட்டு ஏதோ சொப்பு விளையாட்டு கிடையாது. அப்படியே அவங்கள அடிச்சுட்டு நம்ம ஜாலியாக இருக்கலான்னு. இது நியூக்ளியர் பாம். ஸோ இது வெறும் பாகிஸ்தான் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, பல நாடுகள், சுற்றியுள்ள நாடுகள்லாம் அவதிப்படுவார்கள். அதுவும் வெறும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 20-30 வருஷத்துக்கு அந்த பாதிப்பு தொடரும். ஜப்பானில் அதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒன்ஸ் நம்ம அடித்தாலும் கண்டிப்பாக அவங்க திருப்பி அடிப்பாங்க, ரைட் ராயலாக அடிப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஷாஹீன் 3 மிசைல் பார்த்தீங்கன்னா அதோடைய ரேஞ்சு 2750 கிலோமீட்டர். அது நியூக்ளியர் மிசைலை கொண்டு வர முடியும். 2750 கிலோமீட்டர்னால் நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா பகுதியையும் அதால் தொட முடியும். அந்தமான் நிக்கோபார், கன்னியாகுமரி எந்த இடத்தனாலும் அதால் தொட முடியும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து வார் வேணும்ன்றது. வாருன்றது வந்துட்டு இந்தியா பாகிஸ்தானில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஜாலியாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவில் வார் வந்துருச்சு, சூப்பர் சூப்பர், நம்ம பாகிஸ்தானை ஜெயிக்கலாம். பாகிஸ்தானை ஜெயிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் கண்டிப்பாக இதை அவங்க ரொம்ப தெளிவாக அவங்களுடைய மினிஸ்டர் சொன்னார், இதை நியூக்ளியர் வாராக நாங்கள் கொண்டு போவோம். 170 மிசைல் இந்தியாவை நோக்கி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த சூழலில் வாரை அவாய்ட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம கவர்மெண்ட் எடுத்த டெசிஷன் ரொம்ப ரொம்ப கரெக்டான டெசிஷன். சிலர் கேட்பீங்க, இஸ்ரேல்லாம் அடிக்கலை, அவங்கள சுற்றி உள்ள எல்லா நாடுகளையும் அடிக்கிறாங்களேன்னு. இஸ்ரேலை அடிக்கிறாங்கன்னா அவங்க சுற்றி உள்ள நாடுகள் என்ன, எல்லாம் கன்வென்ஷனல் வெப்பன்ஸு. அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட்டும் உண்டு. இந்தியாவுக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் வந்துரும்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அமெரிக்கா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. நம்மளை சப்போர்ட் பண்ண ஒரே நாடு பார்த்திங்கன்னா இஸ்ரேல். பாகிஸ்தானை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை. பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண ஒரே நாடு டர்க்கி. அவ்வளோதாங்க. ஸோ மற்ற உலக நாடுகள் எல்லோருமே என்ன சொன்னாங்க, தயவுசெய்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், உங்களால் எங்களுக்கும் பிரச்சனை வந்துடும், மற்றவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும், அப்பாவி மக்கள் இறப்பார்கள் அப்படின்னு. ஸோ இஸ்ரேலை பொறுத்தவரை என்னென்னா கன்வென்ஷனல் வெப்பனில் அடிப்பாங்க. ஈரானை ஏன் திருப்பி இஸ்ரேல் தாக்கிக்கிட்டு இருக்காங்க? காரணம் என்னென்னா அவங்க நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கூட எங்கே இந்த வந்துடக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேஜ் வந்துடக்கூடாதுன்னு அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட், ஈரானுடைய சயின்டிஸ்டெல்லாம் இவங்க எப்படியாவது ட்ரோனை வச்சு எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒன்ஸ் அவங்கள்ட்ட நியூக்ளியர்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை என்னென்னா ஈக்குவல் ஆயிடுவாங்க. ஏன்னா அவன் ஒரு நியூக்ளியர் மிசைல் போட்டால் முடிஞ்சு போச்சு. கன்வென்ஷனல் வார் வேற. ஜோ பைடன் அவர்கள் முன்னாள் யூஎஸ் பிரசிடென்ட், அவர் உக்ரைனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார், பயங்கரமான மிசைல்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதே சமயத்தில் அவருடைய நெருங்கிய கூடயே இருந்த ஒரு அட்வைசர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பாக ஜோ பைடன் அவர்கள் ரஷ்யா தோக்கணும்னு நினைக்கவே இல்லை, இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும், ஓரளவு சீஸ்ஃபயரை கொண்டு வரணும், எக்காரணத்தை கொண்டும் உக்ரைன் ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இதற்கு காரணம் என்னென்னா, கண்டிப்பாக தோக்கிற மாதிரி ஆச்சுன்னா புட்டின் கடைசியில் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணிடுவார். நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு, உலகத்துக்கே பிரச்சனை அப்படின்னு. ஸோ இந்த நியூக்ளியர்ன்றது நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போதே என்ன சொன்னோம், நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண அப்புறம் இது வந்து டிட்டரன்ஸ் எஃபெக்ட், இது இருந்துச்சுன்னா மற்றவங்க எங்களை தாக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதே கணக்கு தான் பாகிஸ்தானுக்கும். பாகிஸ்தான் கிட்ட 170 நியூக்ளியர் மிசைல் இருக்குது, நம்மக்கிட்ட 180 நியூக்ளியர் மிசைல் இருக்குது. ஸோ 2 நியூக்ளியர் கண்ட்ரி சண்டை போட்டால் கண்டிப்பாக 2 நாடுமே தோற்று போகும், சுற்றி உள்ள எல்லா நாடுகளும் தோற்று போகும். ஏன்னா அவ்வளோ நியூக்ளியர் ரேடியேஷன் இருக்கும். 10, 20, 30 வருஷம் கூட அதனுடைய பாதிப்புகள் தொடரும். ஸோ இந்த வாரை நிறுத்தலாம், அதாவது வார் ஆகாமல் தடுக்கலாம், சீஸ்ஃபயர் கொண்டு வரலான்னு நம்ம கவர்மெண்ட் எடுத்த டெசிஷன் 100% கரெக்டுங்க. சரி, அப்போ டெரரிஸ்ட்டை விட்டுக்கிட்டே இருக்கலாமா? இந்த மாதிரி நம்ம நாட்டில் அடிக்கிறாங்க, நம்ம எப்படி? ஸோ அதற்கு பதிலடி இருக்கணும். ஸோ இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிலாம் சொல்கிறல, அதை சைலண்ட்டாக பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸு நம்ம ஓப்பனாக அடித்தோன்னா அவன் திருப்பி அடிப்பான். சைலண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மற்ற இடத்தெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கலாம், டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் கொடுக்கலாம். எப்படி அவன் என்டர் ஆகலாம்,
ஏன்னா அவங்க நிறைய ரெக்கிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த தாக்குதல் பெஹல்காமில் வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே அப்பப்போ வந்து பார்த்துருக்காங்க. அப்போ ஏன் அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு? ஸோ அதற்கு நம்ம வாருக்கு பண்ணுற செலவை இதற்கு செலவு பண்ணி நம்ம அந்த இப்போ ஏற்கனவே ஃபென்சிங்லாம் போயிட்டு ரொம்ப காலமாக போயிட்டு இருக்கு, அதெல்லாம் டைட்டன் பண்ணலாம். இன்ன வரை அந்த 5 பேர் உள்ளே தான் இருக்கிறாங்க, நம்ம ஏரியாக்குள்ளே தான் இருக்காங்க ஃபாரஸ்ட்டில். ஸோ அவங்கள பிடிச்சி அவங்கள வச்சு உண்மையை கக்க வச்சு இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு கொடுத்து பாகிஸ்தானை ப்ரெஷரைஸ் பண்ணலாம். பாகிஸ்தான் யார் சொன்னால் கேட்பாங்க? சைனா சொன்னால் கேட்பாங்க. ஸோ சைனா மூலமாக டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் முறை. அதை விட்டுட்டு ஏன் வாருக்கு போகலன்னு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்துட்டு, அதாவது வார் நம்ம போகக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு தேசப்பற்று இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த மாதிரி வார் வேணும்னு சொல்கிறவங்க எல்லை பகுதியில் இருந்து பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கூட கிராஸ் பார்டர் ஷெல்லிங்கில் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டே அப்படி தான் சொல்லுது. நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் எனிமி சைட்லேருந்து வந்த ஷெல்லிங்கில். ஸோ வார் வேணுன்ற வார்ன்றது நிறைய பேர் தங்களுடைய குழந்தைகளை இழப்பார்கள், பெற்றோர்களை இழப்பார்கள். ஸோ வார்ன்றது சும்மா ஒரு விளையாட்டு கிடையாது, ஒரு கேம் கிடையாது. சில நாடுகள்லாம் இருக்குது, கம்பல்சரியாக இந்த மாதிரி வாரெலாம் வந்துருச்சுன்னா 16 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்லாம் கன்னை தூக்கிட்டு போகணுன்னு. ஸோ அந்த மாதிரி ரூல் நம்ம நாட்டில் போட்டால் எத்தனை பேர் வார் வேணும்னு சொல்லுவாங்க? அப்போ வேணான்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இவங்களை பொறுத்தவரை வார்ன்றது எங்கேயோ தள்ளி நடக்குது, நம்ம நாடு ஜெயிக்கணும். ஸோ இது கேம் கிடையாது, இது ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வார் வராமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா வார்னு வந்துருச்சுன்னா, ஈவன் கன்வென்ஷனல் வாரே வந்துச்சுனாலும் மிகப்பெரிய பாதிப்புகள், நிறைய பேர் வேலை இழப்பார்கள். புரியுதுங்களா? நிறைய இந்தியாவுடைய ஜிடிபி குறையும். பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா IMF கிட்ட இருந்து லோனை வாங்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரு வளர்ந்த நாடாகணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வாரில் நம்ம டைவர்ட் பண்ணுறது சரியான இது கிடையாது. சரி, இந்த இந்தியா பாகிஸ்தான் எக்ஸ்சேஞ்சில் யார் ஜெயிச்சா? நம்ம மீடியா என்ன சொல்லுது? இந்தியா பயங்கரமான வெற்றி அப்படின்னு. பாகிஸ்தான் மீடியா என்ன சொல்லுது? இந்தியாவே ஓட விட்டோன்னு அவங்க ஒரு சைடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார் உண்மையாக ஜெயிச்சா? இது பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க டெரரிஸ்ட் எல்லாம் அடித்தோம். அதே சமயத்தில் அவங்களும் பதில் தாக்குதல் செய்தார்கள், அதில் டவுட்டே கிடையாது. நேற்று நம்மளுடைய டிஃபென்ஸ் ப்ரீஃபிங்கில் கூட கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில விமானங்களையும் இழந்தோன்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணாங்க. அது இல்லாமல் கிராஸ் பார்டர் ஷெல்லிங்கில் நிறைய பேர் இறந்தார்கள். அது இல்லாமல் அவங்களுடைய ஃபட்டா 2 மிசைலும் நம்மளை ஒரு சில இடத்த தாக்குதல் பண்ணிச்சு. நம்மள்தும் இஸ்லாமாபாத் வரைக்குமே நம்ம இந்த வாட்டி தாக்குதல் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைடுமே பண்ணியிருக்கோம். மேபி லிட்டில் அட்வான்டேஜ் யாருக்குன்னா நமக்கு. அதே சமயத்தில் அவங்க அப்போ தோத்துட்டாங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்களும் ரொம்ப அக்ரெசிவ் ஸ்டாண்டாக தான் இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு இருந்தாலும் மொத்தத்தில் வெற்றி பெற்றது என்னவோ ஒரு பீஸ் தான். 2 சைடும் சண்டை போடாமல் கடைசியில் இப்போ நிம்மதியாக தூங்குறாங்க பாருங்கள் எல்லை பகுதியில் உள்ள மக்கள். ஸோ அவங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, அப்போ இந்த மாதிரி வார் வேணாம்னு சொல்கிறது ஒரு ஆன்டி நேஷ்னல் விஷயம் இல்லையா? கொஞ்சம் கூட பேட்ரியாட்டிசம் இல்லாத மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. நமக்கு தேசப்பற்று எப்படி காமிக்கணும்னா வாரில் இல்லை, நம்ம ஒழுங்காக டேக்ஸ் பே பண்ணால் அது தேசப்பற்று. எலெக்ஷன் அப்போ கம்பைண்டாக லீவ் வருதுன்னு ரிசார்ட்டுக்கு புக் பண்ணாமல் எலெக்ஷன் அன்னைக்கு போய் ஓட்டு போட்டால் அது ஒரு தேசப்பற்று. தேசப்பற்றுன்றது பல இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். இன்னொன்று, நம்ம சக மனிதன் அவனும் நம்ம தேசத்தை சேர்ந்தவன் தானே, அவன் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சண்டை போடாமல் இருக்கிறது தேசப்பற்று. அவன் அந்த மதம் இவன் இந்த மதம்னு சண்டை போடாமல் இருக்கிறது தேசப்பற்று. ஸோ தேசப்பற்றுன்றது என்னன்னா, நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது. அதே சமயத்தில் சண்டை போட்டாதான் சண்டை போடுறது தவறு இல்லை, டெரரிஸ்ட்டை அழிக்கிறது தவறு இல்லை. அதே சமயத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்த டெசிஷன் ரொம்பவே கரெக்டானது. ஏன்னா இது நியூக்ளியர் வாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ட்ரம்ப்பை இன்டர்வெயின் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்னல 2 நாளைக்கு முன்னாடி நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ்னு சொன்னவங்க திடீர்னு இன்டர்வெயின் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இது நியூக்ளியர் வார் ஆயிரும் அப்படின்ற அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ். ஸோ நியூக்ளியர் வார் ஆயிருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகளை வெறும் இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இல்லை, சுற்றியுள்ள பல நாடுகள் சந்தித்திருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை நம்ம கவர்மெண்ட் எடுத்த டெசிஷன் இந்த சீஸ்ஃபயர் ரொம்பவே நல்ல டெசிஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுடைய வியூ என்ன? இல்லை வார் போயிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.